ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி கமெண்ட்ல யாரோ என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அழகா இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு இன்செக்யூரிட்டி பயங்கரமா இருக்கு. அத எப்படி வந்து ஓவர் கம் பண்றது? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அ அது அப்பவே வீடியோ பண்ணணும்னு நெனச்சேன் நானு. மறந்துட்டேன் அப்புறம். பிகாஸ் இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ல நெறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா நானும் அதுல ஒரு பெர்சன் தான். சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் வந்து இப்போ பர்ட்டிகுலர்லி நீங்க எல்லாரும் வந்து மேம் அழகா இருக்கீங்க, உங்க சிரிப்பு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய சொல்லுவீங்கல்ல. ஆக்சுவலி இந்த பல் அப்படிங்கிற அந்த விஷயம் என்ன ரொம்ப அதிகமா பாதிச்ச ஒரு விஷயம். எனக்கு வந்து பல்லு தூக்கலா இருக்கும் சின்ன வயசுல. ஸோ இந்த கிளிப்பு போட்டுட்டு தான் அத வந்து சரி பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல அந்த பல் விழுந்து இந்த பெரிய பல்லு வந்ததுக்கு அப்புறம்லேருந்து என் லைஃப்ல நான் அம், ரொம்ப அக்லியா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்ப பார்க்கறதுக்கு. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் தான் இல்ல. அந்த பல்லு வந்து அசிங்கமா இருக்கும்போது ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோட்டோலலாம் நிக்கவே மாட்டேன். ரொம்ப அ எனக்கு அசிங்கமா ஃபீல் பண்ணுவேன். என் வீட்ல கூட என்ன கிண்டல் பண்ணுவாங்க அப்பாலாம். ஸோ அவர் வந்து சும்மா அது ஒரு என்ன சொல்றது? அதுக்கு ஹர்ட் பண்ணணும்னு நெனச்சு கிண்டல் பண்றது கிடையாது. எல்லாருமே அப்படி கிண்டலா தான் பேசுவாங்க. என் பல்ல பத்தி பயங்கரமா கிண்டல் பண்ணி பேசுவாங்க வீட்லலாம். எல்லாருமே அது சிரிப்பாங்க. பட் ஆஸ் அ குழந்தை அது வந்து எனக்கு நல்லா ஹர்ட் ஆயிருந்தது அந்த சமயத்துல. எனக்கு தெரியாது அவ்ளோ ஹர்ட் எனக்கு அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு. ஆனா வந்து நான் அழகா இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்ன பயங்கரமா தாக்கிடுச்சு. என் லைஃப் லாங் வந்து இந்த ஹீலிங் ஜர்னில வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. அது வரைக்குமே நான் அழகுன்னு நான் நம்பினதே கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கிளிப்பு போட்டு ஒரு 10த்துக்கு மேலலாம் வந்து நான் கொஞ்சம் நல்லா சரியாயிட்டேன். ஆனாலும் வந்து அழகு அப்படிங்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பர்ட்டிகுலர்லி எங்க வீட்ல எங்க அக்கா வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. என்ன விட கலரா இருப்பாங்க. அண்ட் அவங்க பல் வரிசையெல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ எப்போதுமே அந்த ஒரு கம்பேரிசன் எனக்குள்ள இருந்திருக்கு. அவங்கலாம் எதுவும் அந்த மாரி ட்ரீட் பண்ணது கிடையாது. பட் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் நெறைய இருந்தது. அவங்க முன்னாடி நான் வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து என்ன விட அழகா இருக்காங்க. நான் வந்து அசிங்கமா இருக்கேன் அப்படிங்கிறத நானே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பெருசானதுக்கு அப்புறமும் ஐ குடன்ட் கம் அவுட் ஆஃப் இட். எத்தன வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க பொறந்து நான் இத்தன வருஷம் வாழ்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நாள் வந்து ஆஃபீஸ் போகும்போது, மேம் இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னுவாங்க. ஆனா இத சொல்லும்போது எல்லாம் இருக்குல்ல, எனக்கு வந்து இத யாரெல்லாம் எப்போலாம் சொல்றாங்களோ, அப்போல்லாம் எனக்கு வந்து இவங்க வந்து என்ன வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. பொய் சொல்றாங்க. தே ஜஸ்ட் வாண்ட் டூ மேக் மீ ஃபீல் ஹாப்பி. அதுக்காக சொல்றாங்க அப்படின்னு தான் தோணும். நான் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. நான் அழகா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே வந்து நான் உடனே அது வந்து இன்னைக்கு இந்த மாரி கிளிப் போட்டிருக்கேன்ல, இந்த மாரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன்ல, இன்னைக்கு வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்ல, இதனால தான் அப்படின்னு நானே அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஐ வோன்ட் அக்செப்ட் தட் காம்ப்ளிமெண்ட் அட் ஆல். நான் அழகு அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. அண்ட் பர்ட்டிகுலர்லி என் சிரிப்புக்கு இவ்ளோ அழகு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அண்ட் அகெயின் இந்த சிரிப்ப பத்தி எனக்கு இந்த ஹீலிங்க்கு அப்புறம் தான் எல்லாருமே என் சிரிப்பு அழகுன்னு சொல்ல ஆரம்பிக்கவும், நான் ரீசென்ட்லி தான் யோசிச்சேன். என் பல்லுல தான் நான் அவ்ளோ ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தது. அந்த ஒரு விஷயமே என்னோட ஸ்ட்ரென்த்தா மாறிடுச்சு அப்படிங்கிறத நான் இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்செக்யூரிட்டி இஸ் கம்மிங் ஃப்ரம் வித்தின் அஸ். நான் இதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து எங்கேயோலாம் யாரோலாம் நமக்கு குடுத்த ஒரு இன்செக்யூரிட்டி தான் நமக்கு அழகு இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங். இப்ப இந்த கொஸ்டின் கேட்ட அந்த பர்சனோட மனசு எனக்கு கண்டிப்பா தெரியும். எவ்வளோ வலிக்கும்னு தெரியும். நீங்க வந்து அழகு அப்படின்னு நம்ம இந்த உலகம் பார்க்குற அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம அழகு அப்படின்னு நெனச்சு வச்சிருக்கோம். கலர் கம்மியா இருக்கும்போது நம்ம நெனைப்போம் அழகா இல்ல அப்படின்னு. சம்டைம்ஸ் அந்த ஒரு ஷேப்பு ஏதாவது குறைகள் சின்ன சின்னதா இருக்கலாம். அத வந்து குறையா ஏன் பார்க்குறோம் அப்டின்னா, மத்தவங்களுக்கெல்லாம் அது நார்மலா இருக்கும்போது, நமக்கு வந்து அது டிஃபரெண்ட்டா இருக்கும்போது, அத நம்ம குறையா பார்க்குறோம். ஸோ இது வந்து குறைன்னு தெரிஞ்சுக்கிறதே எப்படி கம்பேரிசன்ல தான். ஸோ வை திஸ் பியூட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம இவ்ளோ பாதிக்குது அப்படின்னா, இந்த உலகம் ஒரு கம்பேரிசன்ல, ஒரு காம்படிஷன்ல ஓடுது. எல்லாமே ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் கூட வைக்கிறாங்க. அண்ட் பியூட்டி கான்டெஸ்ட்ங்கும்போது அறிவையும் சேர்த்து தான் அங்க சொல்றாங்க. பட் நார்மலி ஹியூமன் பீயிங்ஸ் பியூட்டி அப்படின்னாலே நம்ம வந்து வெளியில இருக்கிற பியூட்டிய தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம்.
அண்ட் நம்மளும் அப்படிதான் இல்லையா? நம்ம மட்டும் வந்து மற்றவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மளையும் அப்படிதான் டேம் பண்ணியிருக்காங்க. நம்மளும் யாரையாவது பார்த்தாங்கன்னா டக்குன்னு அவங்க பல் அப்படி இருக்கு, இல்லை அவங்க பாடி இப்படி இருக்கு, அவங்க கொஞ்சம் குண்டா இருக்காங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் நமக்கும் போயிடும். இப்போதான் வந்து நான் வந்து அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது, இட் இஸ் பாடி ஷேமிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நமக்கும் தெரியாது. நம்மலாம் ஒரு ஃப்ரெண்டை வந்து முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா, என்ன வெயிட் போட்டுட்டியா அப்படின்னு கேட்டுருவோம். ஆனா இன்னைக்கு வந்து அப்படி கேட்கறது வந்து தப்பு அப்படின்னு தெரியும், கேட்க மாட்டோம். ஸோ இந்த கம்பேரிசன் நம்ம மனசுல இருந்து போகணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஊண்டு உங்களுக்கு யாரெல்லாம் கிரியேட் பண்ணாங்களோ அந்த ஊண்டையெல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணணும். அதாவது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்க அழகு அப்படிங்கிறத நம்பணும். அண்ட் பர்டிகுலர்லி நமக்கு அழகு இல்லைன்னு தோணும் போது நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? சுத்தமா நம்மளை கண்டுக்கவே மாட்டோம். நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பொட்டு வைக்கிறத தவிர எதுவுமே பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் அழகே இல்லை, அப்புறம் என்னத்தை இதுல பெருசா சரி பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். இப்போ வந்து ஐ வில் டேக் கேர் ஆஃப் மீ. பெருசாலாம் இல்லைனாலும் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக லிப்ஸ்டிக் போட்டுருவேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் கண்ணாடியில் பார்த்தா எனக்கு வந்து ஓகே அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தி தோணணும். என்ன வீட்டில் சின்ன வயசில் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பவுடர்லாம் போட்டுக்க மாட்டேன், எதுவுமே சாதாரண ஒரு பொண்ணுங்க பண்ணுற எந்த ஒரு விஷயமும் நான் பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் அன்னைக்கு நினச்சிருந்தேன் நான் வந்து ரொம்ப சிம்பிளான பர்சன் அப்படின்னு. பட் ஆக்சுவலி இட் கம்ஸ் ஃப்ரம் யோர் இன்செக்யூரிட்டி வேர் யூ ஃபீல் யூ ஆர் நாட் ஸோ குட். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஆனால் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுனாலையும் இருக்கிறவங்க இருக்காங்க, அது டிஃப்ரெண்ட்டு. எல்லாருமே அப்படிதான் சொல்ல வரல நான். ஸோ அந்த ஒரு இன்செக்யூரிட்டி உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து நீங்கள் அழகு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு டாக்கை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கீப் டாக்கிங் டு யோர் செல்ஃப். அண்ட் உங்களை யாரெல்லாம் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுங்க. நீங்களே செல்ஃப் டாக் பண்ணுங்க. அண்ட் மேக் யோர் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் the best version of yourself. ஸோ உங்களுக்கு கடவுள் இன்னைக்கு என்ன மூக்கு, என்ன காது, என்ன கண்ணு, என்ன பல்லு, என்ன வாய் இதெல்லாம் கொடுத்துருக்காரோ அதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துருக்காரு. உங்களோட அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு தான் அதை கொடுத்துருக்காரு. உங்களோட பேர் வந்து சொல்லி கூப்பிடும்போது நம்ம மனசுல வர வேண்டிய ஒரு ஃபேஸ் இதுதான் அப்படிங்கிறதுக்கு தான் அதை கொடுத்துருக்காரு. நான் வந்து செஷன் எடுக்கும்போது எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்க இன்னும் அழகுபடுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அழகுபடுத்துறது அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் பண்ணாதான் அழகான்னு கேட்டா இல்ல. பட் டு ஃபீல் கான்ஃபிடென்ட், நம்ம மனசுல வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா ஹேர் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து வேணா ஒரு ப்ளோ ட்ரை பண்ணுங்க, இல்ல ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இஃப் யூ கேன் அஃபோர்ட் அது பண்ணுங்க. இல்ல ஹேர்லாம் அப்படியே இருந்துட்டு போகுது, அட்லீஸ்ட் டெய்லி உங்க ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு க்ரீம், ஒரு சிரம் ஏதாவது ஒன்று போடுங்க. அண்ட் பியூட்டி பார்லர் போங்க, ஒரு நாள் போயிட்டு உங்களோட ஒரு வாட்டி ஃபேஷியல் பண்ணுங்க. உங்கள் ஹேர் ஸ்டைலை வந்து கொஞ்சம் அழகாக பண்ணி ஹேரை வந்து கொஞ்சம் ஓப்பனாக விட்டு ஒரு கொஞ்சம் நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றினாலே நம்ம அழகாயிடுவோம் தெரியுமா? அழகு அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவிட்டி தாங்க. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் நீங்க ஆட்டோமேட்டிக்லி வெளியில காட்ட ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்க போய் உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங், நான் அழகு தான், என்ன வந்து யார் எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, நான் தான் அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன், ஒரு பார்லர் போய் ஒரு ஃபேஷியல் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு காசு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை, உங்களால் போக முடியல அப்படின்னா அதெல்லாம் வேணாம். ஒரே ஒரு சிரம் மட்டும் வாங்குங்க, ஃபேஸில் அந்த சிரம் மட்டும் போடுங்க. ஒரு சின்னதாக ஒரு லிப்ஸ்டிக், லைட்டாக ஏதாவது ஒரு கலர், ரொம்ப கலர் பிடிக்காதவங்களா இருந்தால் லைட்டாக, இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப லைட் கலர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு கலர் அதை போடுங்க. ஹேரை வந்து எப்போ பார்த்தாலும் பின்னி ஒரு மாதிரி ஒரு எண்ணெய் வழியிற மாதிரி வைக்காம கொஞ்சம் ஃப்ளோவாக விடுங்க. அப்போவே வந்து உங்கள் அவுட்லுக்லேயே டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னா உள்ள உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வேணும். அதுக்கு தான் செல்ஃப் டாக் பண்ணணும். செல்ஃப் டாக் பண்ணி மேக் யோர் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் அழகுதாங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வந்து இப்போ யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு அழகு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு ஃபீச்சர் இருக்குது, ஒரு அழகு இருக்குது. சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, நம்ம வந்து இந்த அழகு இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால நம்ம கவனிக்காமலே வந்து நமக்கு இருக்கிற அழகையே நம்ம வந்து நாசம் பண்ணிடுவோம். ஒழுங்காக ஃபுட்டை ஒழுங்காக சாப்பிடாம நிறைய சாப்பிட்டு உடம்பை பயங்கரமாக போட்டு அப்போ வந்து உடம்பு அதிகமாக வரும்போது குண்டா இருக்கிறது கிடையாது பிரச்சனை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஃபேட் வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இருந்துட்டு இந்த கழுத்தில் ஃபேட்டு ஃபார்ம் ஆகும். அண்ட் நமக்கு வந்து அந்த ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள்
உங்கள வந்து டேக் கேர் பண்ணாலே, நீங்க எப்படி இருக்கீங்களோ, அங்கேருந்து நீங்க அழகாயிடுவீங்க. நீங்க வேணா YouTubeலலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப குண்டா, அவங்களுக்கே வந்து கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஒரு இடத்துலேருந்து, அவங்க வந்து பயங்கரமான எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி, அ ஹெல்த்த டேக் கேர் பண்ணி, ஃபுட்ட ஒழுங்கா சாப்ட்டு, அவங்க பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கும்போது, அவங்க முன்னாடி இருந்த பெர்சனா இவங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன் அந்த ஒரு சேஞ்ச் அவங்களுக்கு வந்தது தெரியுமா? அவங்க அழகுல வந்து எந்த வித்தியாசமே வரல. பட் அவங்க பாசிட்டிவிட்டி, அவங்களே டேக் கேர் பண்ணி, அவங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், தே ஸ்டார்ட்டட் ஃபீலிங் தட் தே ஆர் குட். உள்ள நீங்க அழகுன்னு நெனைங்க. வெளியில தானா அந்த அழகு வர ஆரம்பிக்கும். நான் வந்து அழகு இல்லன்னு சொல்லவே மாட்டேன். அது நான் தப்பா நெனச்சுட்டு இருந்தேன். எனக்கு தந்த ஃபேஸ் எனக்கு அழகு தான். அது மத்தவங்களுக்கு எப்படி தோணுனாலும் சரி, நான் வந்து எனக்கு அழகு தான். ஸோ இப்ப வந்து அத நான் 100% ஷூரா சொல்லுவேன். பட் ஆனா இது ஒரு ஒரு டைம்ல நானும் வந்து ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஸோ இத வந்து நான் சொல்லும்போது, அ நீங்க அழகா இருக்கீங்க, அதனால தைரியமா சொல்றீங்க அப்படின்னு நெனைக்கவே நெனைக்காதீங்க. ரொம்ப இன்செக்யூரான ஒரு பிளேஸ்ல இருந்து தான் நான் இன்னைக்கு நானே அழகுன்னு நம்புனதுக்கு அப்புறம் தான் என்ன எல்லாரும் அழகுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து மேபி 1 ஆர் 2 இன்சிடென்ட்ஸ்ல நம்ம நல்லதா ட்ரெஸ் பண்ணும்போது, இல்ல ஒரு ஒகேஷன்லி அந்த ஒரு டைம்ல வந்து நம்மகிட்ட மனுஷங்க வந்து சொல்லுவாங்க, "நல்லா இருக்க, அழகா இருக்க" அப்படின்னு. பட் இன்னைக்கு டெய்லி பேசிஸ்ல நான் வந்து அழகு அப்படின்னு என்கிட்ட எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா, நான் அழகு அப்படின்னு நான் நம்பவும் நான் சொல்லியிருக்கேன்ல, கண்ணாடியில அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் நானே எனக்கு அப்படியே உம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். அவ்ளோ வந்து நான் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சு, நான் எனக்கு அந்த கண்ணாடியில பார்க்கும்போது எனக்கு என்னையே கட்டி பிடிச்சு கொஞ்சணும் போல அந்த ஒரு ஒரு குழந்தை கிட்ட நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு நான் வந்து காட்டுவேன். அது வந்து நான் கிரியேட் பண்ணதுங்க. எனக்கு அது தானா கிடைச்சது கிடையாது. ஸோ நீங்களும் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, வொர்க் ஆன் யோர்செல்ஃப். கண்டிப்பா அந்த ஒரு ஸ்டேட்க்கு வருவீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க பயங்கரமா க்ளோ ஆயிடுவீங்க. இத்தன வருஷம் உங்களுக்கு இல்ல அப்படின்னு தோணுன ஒரு விஷயம், நேச்சுரலி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்களே நம்ப மாட்டீங்க. நான் இவ்ளோ அழகா தான் இருந்தேனா? அப்படின்னு நீங்களே வந்து கேட்க ஆரம்பிப்பீங்க. நான் சொன்ன இந்த ஒரு ப்ராசஸ கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். டவுன் த லைன் 6 மந்த்ஸ் ஆர் 4 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இஃப் இட் வொர்க்ட் ஃபார் யூ. ஓகே டியர்ஸ். தேங்க் யூ. டேக் கேர். பாய்.